வணக்கம். கருங்கல் 368 வியூ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தங்களோடு இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி. என்னோடு இணைந்த நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நண்பர்களே, ஒவ்வொரு காணொளியின் இறுதியில் அல்லது காணொளியின் நடுவில் அல்லது காணொளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடு இணைந்திருங்கள், நிறைய பயனுள்ள காணொளிகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு காணொளிகள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருந்துக்கிட்டு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு அது பயனற்றதாக இருக்கும். ஆனால் நிறைய பயனுள்ள காணொளிகள் நம்ம சேனலில் பதிவிட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு காலமும் நேரமும் சரியாக ஒத்துழைக்காதனால, எனக்கு நிறைய வேலைப்பொருள் இருக்கிறதுனால நிறைய பயனுள்ள காணொளிகள் எடுக்கிறதுக்கு நேரம் கிடைக்காதனால அவ்வப்போது கிடைக்கக்கூடிய காணொளிகளை எடுத்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் நிறைய பயனுள்ள காணொளிகள் ஏன் அனுபவத்தில் நிறைய புத்தகங்கள் படித்தோ பிறர் பேச்சை கேட்டோ மற்றவர்கள் சொல்ல கேட்டோ நான் பேசலை. என்னோட வாழ்க்கையில் நடந்து முடிந்த அல்லது நடந்துக்கிட்டு இருக்கிற அனுபவங்களை காணொளியாக, பயனுள்ள காணொளியாக, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைய விடயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். அது அனுபவத்தில் மறந்துடுவாங்க. அதை அப்படியே நான் நடந்த விடயங்களை, சோதித்து பார்த்த விடயங்களை தங்களுக்கு பகிரணும், பிறருக்கு பயனுள்ளதாக அதை மாற்றணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து காணொளி பண்ணிட்டு இருக்கோம். என்னோடு உண்மையாகவே நிச்சயமா இணைஞ்சிருங்க. நிறைய பயனுள்ள காணொளிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதன் வரிசையில் கண் திருஷ்டினா என்ன அப்படிங்கிறத நல்ல ஆழமாக தெளிவாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு விருப்பப்படுறேன். இந்த கண் திருஷ்டி எப்படியெல்லாம் நமக்கு பாதிப்பை கொடுக்கும், எப்படியெல்லாம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் முடிஞ்ச வரைய இந்த காணொலியில் கொடுக்குறேன். கண் திருஷ்டி தானே, இது என்ன புதுசாக ஒன்று சொல்ல போறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கண் திருஷ்டியால் மிகப்பெரிய சாம்ராஜ்யமே அழிஞ்சி விழுந்ததா சரித்திரம் உண்டு. என்னெல்லாம் கண் திருஷ்டியில் மிகப்பெரிய இடத்துல இருந்து மிகப்பெரிய பள்ளத்தில் தள்ளி விட்டதும் உண்டு. அப்போ இந்த கண் திருஷ்டி நம்ம மேலே படும் பொழுது அதை நீக்கிறதுக்கு என்ன வழியோ நிறைய பரிகாரங்கள் ஆங்காங்கே காணொளிகள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து பின்பற்றி உங்ககிட்ட இருக்கிற கண் திருஷ்டியை நீக்கிக்கிறங்க. மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் கண் திருஷ்டி. நானும் லாரி வச்சிருந்து மிகப்பெரிய இடத்துல, எங்கள் ஊரை பொறுத்தவரை ஒரு பெரிய இடத்துல நான் இருந்தவன். இந்த கண் திருஷ்டியால் மிகப்பெரிய பாதிப்பு எனக்கு ஏற்பட்டு கீழே விழுந்து பிறகு நான் மேலே எழுந்து அந்த இடத்த தொடரத்துக்குள்ள படாத பாடாயிட்டு பட்ட கஷ்டம், இரவு பகலும் படாத கஷ்டப்பட்டு அந்த இடத்த மீண்டு வந்து அடைஞ்சிருக்கிறேன். அப்போ இந்த கண் திருஷ்டியை நீக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ, ஒவ்வொரு வாரமும் கண் திருஷ்டி நீக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்கோ அதை பார்த்து நிறைய காணொளிகள் யூடியூப்ல இருக்கு. அதை பார்த்து உங்கள் மேலே இருக்கிற கண் திருஷ்டியை நீக்கிக்கிறீங்க. உங்கள் ஒரு தனிப்பட்ட நபர் மேலே கண் திருஷ்டி பட்டுதுன்னா அவங்க செய்யக்கூடிய தொழில், அவங்க வச்சிருக்கக்கூடிய முதலீடுகள் அனைத்துமே சரிந்து விடும். இதில் துளி கூட மாற்று கருத்தே கிடையாது. கண் திருஷ்டி நம்ம நாட்டில் மட்டும்தான் பின்பற்றப்படுதான்னு கேட்டால் இல்லை, உலக நாடுகள் அனைத்திலும் கண் திருஷ்டி இருக்கு. அந்த கண் திருஷ்டியை நீக்கிறதுக்கு என்ன வழிகள்னு எல்லாரும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நாமளும் பின்பற்றணுங்கிறதுக்கு தான் இந்த காணொலி. நண்பர்களை, காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மீண்டும் சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சவரை காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த காணொலி பார்த்ததுக்கு உண்டான பயன் வந்து சேரும். இல்லைன்னா இடையில இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேராத, என்னடா காணொலி பார்த்தோங்கிற திகட்டல் ஏற்பட்டு விடக்கூடாது. அதன் அடிப்படையில் கண் திருஷ்டினா என்ன? கண் திருஷ்டி எனக்கு நான் இன்னைக்கு அழகா இருக்கிறேன் அப்படின்னாலே அது கண் திருஷ்டியில தான் அடங்கும். இன்னைக்கு நான் நிறைய சம்பாரிச்சிருக்கிறேன், நான் இன்றைக்கு நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலே அதுவும் கண் திருஷ்டியில தான் அடங்கும். குழந்தைய பெற்றெடுத்த தாய் தன் குழந்தைய பார்த்து என் குழந்தை இன்னைக்கு அழகா இருக்குப்பா அப்படின்னு நினைச்சிட்டாலே அதுவும் கண் திருஷ்டியில அடங்கும். நான் செய்யக்கூடிய வேலை இன்னைக்கு அழகா செஞ்சிருக்கிறேன்டா அப்படின்னு நான் நினைச்சிட்டாலே அதுவும் கண் திருஷ்டி. இப்படி படிப்படியா அடுக்கிக்கிட்டே போலாம். கண் திருஷ்டினா என்ன அப்படிங்கிறது. நீங்க வெளியில போறீங்க, இன்னைக்கு நான் திருப்திகரமா வேலை பார்த்தேன்டா, ஒரு வேலைக்கு போறீங்க திருப்திகரமா வேலை பார்த்துட்டா அப்படின்னு நினைச்சிட்டாலே உங்களுக்கு நீங்களே கண் திருஷ்டி. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றீங்க, ஆனாடா இந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்குடா அப்படின்னு நினைச்சிட்டாலே அதுவும் கண் திருஷ்டி. யாருக்கு? அந்த ஹோட்டல் கடைக்காரங்களுக்கு. அல்லது நம்ம ஒரு செயல் செஞ்சு நல்ல வெற்றிகரமாக அந்த செயலை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா அந்த செயலை பார்த்து பரவாயில்லையே, சூப்பராக செஞ்சுட்டானே, அழகாக செஞ்சுட்டானேன்னு உங்களை பாராட்டுறாங்கல்ல, அந்த பாராட்டுதலும் உங்களுக்கு கண் திருஷ்டியில் தான் வந்து அடங்கும். ஒரு வீடு கட்டுறீங்க,
வீட்டை நல்லா ரசனையுடன் கட்டி முடிச்சு இந்த வீட்டுக்கு குடி புகுறீங்க. புதுமனை புகுவிழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு குடி புகுறீங்க. அன்னைக்கு வரவங்க உங்க வீட்டை பார்த்துட்டு வீடு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டாலே அதுவும் கண்திஷ்டி. இப்படி ஒவ்வொரு செயல்லையும் கண்திஷ்டிகள் இருக்கு. இந்த கண்திஷ்டியை நீக்குவதற்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் கண்திஷ்டி நீக்குவதற்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நான் இன்னைக்கு கண்திஷ்டினா என்ன, அதை நீக்குவதற்கு உண்டான வழிகள் என்ன அப்படிங்கிறத நாம சொல்ல போறோம். தொடர்ந்து நம்ம காணொலியை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. ஒரு வீடு புது கட்டி அது புதுமனை புகுவிழா நடத்துறோம், வீட்டுக்கு குடி போறோம். வரவங்க என்ன பண்ணுவாங்க, வீடு அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நமக்கு மூத்தவங்க நம்ம முன்னோர்கள் வீடு கட்டினா குடி புகும் பொழுது, புதுமனை புகுவிழா வைக்கும் பொழுது ஒரு சில வேலைகளை பாக்கி வச்சிருவாங்க. வீட்டுக்கு சாயம் பூசுறது, வர்ணங்கள் அடிக்கும் பொழுது ஒரு சில இடங்கள்ல வர்ணங்கள் வேலை முடியாம இருக்கும், அல்லது படிக்கட்டுல ஏதாவது பூசாம வச்சிருப்பாங்க, அல்லது இந்த டைல் ஒர்க்கு, டைல்ஸ் எல்லாம் ஒட்டுறாங்கல்ல, இந்த மாதிரி வேலைகள் பார்க்காம வச்சிருப்பாங்க. டைல்ஸ் எல்லாம் இன்னைக்கு தானே வந்துச்சு. அப்ப நம்ம முன்னோர்கள் கட்டும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்கட்டை மெத்தைக்கு ஏறுற படிக்கட்டா இருக்கட்டும், படிக்கட்டை கட்டி பூசாம வச்சிருப்பாங்க, அல்லது கதவுகளுக்கு தாழ்பால் மாட்டாம வச்சிருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு சில குறைகளை வச்சுட்டு குடி புகுவாங்க. காரணம், அந்த வரவங்களோட கண்திஷ்டி பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த கண்திஷ்டி படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வீடு கட்டும் பொழுது வீட்டுக்கு முன் பூசணிக்காயை தொங்க வச்சாங்க. இந்த பூசணிக்காய் தொங்க விடும் பொழுது வீட்டு முன்னாடி ஒரு பொம்மையோ, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பொம்மையோ, அல்லது ஒரு பூசணிக்காயை தொங்க விடும் பொழுது சட்டென்று அந்த வீட்டை நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்வையானது அந்த வீட்டை பார்க்காது, அந்த பூசணிக்காய் மேலதான் விழுவும், அல்லது அந்த கண்திஷ்டி பொம்மையின் மேலதான் விழுவும். இதற்காக தான் வீட்டுக்கு முன்னாடி கண்திஷ்டி பொம்மைகள் தொங்க விடப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த பூசணிக்காயானது அந்த கண்திஷ்டியை இழுத்துக்கும். அந்த பூசணிக்காய்க்கு ஒரு சக்தி இருக்கு, கண்திஷ்டியை உள்ள அப்சர்வ் பண்ணி இழுத்து வச்சுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது இழுக்குதா இல்லையாங்கிறது நாம தொழில்நுட்ப முறையில ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அறிவு நமக்கு வேண்டாம். நம்ம முன்னோர்களை தாண்டி இந்த உலகத்துல அறிவும் ஆற்றலும் எங்கேயும் போய் சேர்ந்து பெரிய ஒரு ஆற்றலை தொட்டு விடல. நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை நம்ம படியே ஃபாலோ பண்ணி அதன் வழியில நடந்தாலே போதும். நம்ம புதுசாலாம் ஒன்றும் கத்துக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்னோட ஐதீகம். வருதுங்களா? அப்ப அடுத்த கண்திஷ்டி, இந்த தாய் என்ன பண்றா, பெற்றெடுத்த குழந்தை பால் குடிக்கும் பொழுதே அழகா இருக்கு என் குழந்தைன்னு சொல்றாங்கல்ல, அப்ப அந்த கண்திஷ்டி நீக்குவதற்கு என்ன பண்றது, அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, உப்பு எடுத்து தலையை சுற்றி தண்ணியில கலந்து போடுவாங்க. அப்படி இல்லைன்னா தெருவில் போயிட்டு மண்ணை எடுத்துட்டு வந்து ஒரு 3 வீடு அல்லது 5 வீடு அல்லது 7 வீட்டு கூரைகள் இருக்க சருகுகளை எடுத்துட்டு வந்து உப்பை வச்சு அதில் இன்னும் ஒரு சில மூலப்பொருட்கள்லாம் வச்சு குழந்தைய சுற்றி இப்படி 3 முறை இப்படி 3 முறை சுற்றி அடுப்பில் கொட்டி போடுவாங்க. அது உடனே பொரியும். அதில் பட்டை மிளகாலாம் வச்சு போடுவாங்க. உண்மையாகவே கண்திஷ்டி இருந்ததுன்னா பட்டை மிளகாயோட காரங்கள் வெளிப்படாது. அந்த கண்திஷ்டி இல்லை, பிள்ளைக்கு வேற ஏதோ குறைகள் இருக்கு அப்படின்னா எப்படி கண்திஷ்டி நீக்குவதற்கு போறாங்க, அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒழுங்கா பால் குடிக்காது, அல்லது சோர்வா இருக்கும், அல்லது உடல் ஏதாவது காய்ச்சல் அந்த மாதிரி வந்துடும். அப்போ உடனே கண்திஷ்டி பட்டதுனால நிச்சயமா காய்ச்சல் வரும். அப்போ அதை நீக்குவதற்கு தான் இந்த மாதிரி கூரைகளோட சருவு, தெருமண், உப்பெல்லாம் வச்சு மிளகாய் வச்சு அடுப்பில் போடுவாங்க. அது உண்மையாகவே கண்திஷ்டி பட்டு இருந்ததுன்னா அந்த காரங்கள் வெளிப்படாது, உப்பு வெடிக்காதுங்க. அதில் உண்மை, நீங்கள் செஞ்சு பாருங்க வேணாம். ஆனால் கண்திஷ்டி இருந்ததுன்னா இல்லைனாக்க மிளகாயோட காரம் அப்படியே வெளிப்படும். ஆகா, பிள்ளைக்கு கண்திஷ்டியில் வேற ஏதோ உடல்ல உபாதைகள் இருக்குன்னு நினைச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வாங்க. நாம இன்னைக்கு ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த வேலை நல்லா செஞ்சு முடிச்ச உடனே கண்திஷ்டி சொல்றாங்கல்ல, அது எப்படின்னா, ஆஹா இவ்வளோ அழகா செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. அது கண்திஷ்டியில் வரும். அதை நீக்குவதற்காகத்தான் ஒரு சில வேலைகள் செய்யும் போது அதை குறையாக வச்சாங்க. நம்ம வாழ்க்கையில் நடந்த கண்திஷ்டி நிறைய இருக்கு. அதில் ஒன்றை நான் பகிர்றேன் பாருங்க. நான் சின்ன வயசுல கரும்பு வெட்ட போவேன். சிறு வயசுனா ஒரு 16-17 வயசுல கரும்பு வெட்ட கூலி வேலைக்கு போயிட்டு இருப்பேன். கரும்பு வெட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கண்திஷ்டிக்காரர் இருந்தார். நான் என்ன பண்ணுவேன், காலை உணவு எப்பொழுதும் என் வாழ்க்கையில காலை உணவு மட்டும் அதிகமாக எடுத்துக்குவேன். மதிய உணவு, மாலை உணவு நான் சிறு வயசுல இருந்தே அது என்னன்னு தெரியல, இயற்கை இந்த பிரபஞ்சம் என்ன அப்படி அமைச்சு கொடுத்துருச்சு. இரவு நான் அதிகமாக சாப்பிட விருப்பப்பட மாட்டேன். காலையில் நிறைய சாப்பிட்டு பழக்கப்பட்டுச்சு.
அப்போ அந்த கருவு வெட்டிட்டு ஒரு 10 மணிக்கு காலை வேலை உணவு எடுக்க போகிறோம். எங்கள் அம்மா ஒரு தூக்கு போனியில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த தூக்கு போனியில் இருக்கிற சாப்பாட்டை 3/4 சாப்பாடு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், என்னடா இவ்வளோ சாப்பாடு நீ சாப்பிட்டு முடிச்சிட்ட, மதியம் என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்டார். ஆனால் அந்த கண் திருஷ்டி அவருக்கு ரொம்ப பவர் இருக்குது. அவருக்கு அதிகப்படியான சக்திகள் வாய்ந்த கண் திருஷ்டி அவர்கிட்ட இருக்குது. கண் திருஷ்டி பார்க்கும் பொழுது ஆஹா அப்படின்ட்டாங்கனாலே நம்மளை பாதிச்சிடும். அந்த சாப்பாட்டை சாப்பிட்டேன். இவ்வளோ சாப்பாட்டும் சாப்பிட்டியாடா, எப்பட்றா அப்படின்னு சொல்லி என்ன கேட்ட உடனே அந்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த மீதம் இருக்கக்கூடிய சாப்பாடை எடுத்து வச்சுட்டு நான் கை கழுவிட்டு போயிட்டு என்னோட திரும்ப மீண்டும் அந்த வேலையை, கரும்பு வெட்டுற வேலையை தொடர்றேன். என்னால் செய்ய முடியல. அப்போல்லாம் எனக்கு கண்டிஷனா என்னன்னே தெரியாது. இன்றைக்கி நிறைய அனுபவங்கள் வந்துருச்சு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு காணொலி பண்ணுறோம். அப்போ கண் திருஷ்டி பற்றுச்சு. எனக்கு உடனே சோர்வாகுது, காய்ச்சல் வருது. என்னோட வேலையை தொடர்ந்து என்னால் செய்ய முடியல. வேலையை நிப்பாட்டுறேன், வீட்டுக்கு போகிறேன், நடந்து போக முடியல. வீட்டுக்கு போகிறேன், காய்ச்சல் வந்து 1 வாரம் படுத்திருந்தேன். அந்த கண் திருஷ்டி நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னென்னமோ மருந்துகள்லாம் கொடுத்து சரியாகலை. அதுக்கப்புறம் கண் திருஷ்டி கழிச்சு போட்டாங்க, சரியாயிடுச்சு. இப்படி இன்னும் நிறையா இருக்குது. நான் மாடு வாங்கிட்டு வருவேன். அந்த மாட்டை பார்த்துட்டு மாடு சூப்பராக இருக்கும்பாங்க. அந்த மாடு தீனி சாப்பிடாது. அதன் பிறகு அதுக்கு வேறு வைத்தியங்கள்லாம் பண்ணி கண் திருஷ்டி கழிச்சு போட்டால் தான் அந்த மாடு சரியாகும். அதன் வரிசையில் என் அனுபவத்தில் இன்றைக்கி ஒரு கண் திருஷ்டி நடந்திருக்கு பாருங்கள். முன்ன ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க. நிறைய கண் திருஷ்டி நிறைய இருக்குது. இந்த இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதன் அடிப்படையில் இந்த கண் திருஷ்டியை நீக்குவதற்கு என்ன பண்ணணுங்கிறத காணொலியின் இறுதியில் சொல்கிறேன். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். இந்த கண் திருஷ்டியின் அடிப்படையில் ஒரு காணொலி நம்ம சேனலில் பண்ணியிருப்போம், அந்த முருங்கை மரத்தை பற்றி. என் நண்பர் சொல்கிறாங்க, ஒரு முருங்கை மரம் ஒன்று அவங்க வீட்டில் இருக்குது, காய் காய்க்குதும். அந்த காய் ரொம்ப சுவையாக இருக்கும், சக்கையே இருக்காது, அப்படியே மாவாக இருக்கும். சக்கை கொஞ்சம் தான் வரும். மரம் அவர் நிறையா காய் இருக்கும் பொழுது எனக்கு காய் கொடுப்பார். சாப்பிட்டு நல்லா இருக்கு சார் காய் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணார், மரம் ரொம்ப உயரமாக வளர்ந்து போயிடுச்சு. அதை நுனி கிளைகளை வெட்டி விடுறாரு. வெட்டி விட்டுட்டு உங்கள் வீட்டில் கொண்டு நடுங்கணுன்பா ஒரு மரத்தினார். இல்லைங்க எங்கள் வீட்டில் இடம் இல்லை, வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்லை அவர் மீண்டும் மீண்டும் சொன்னார், இல்லை நண்பா ஒரு மரத்தை கொண்டு நடுங்கினார். கடமைக்கு அந்த மரத்தை வெட்டி 10 நாள் கழித்து கடமைக்கு கொண்டு போயிட்டு என்னோட வீட்டில் கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சு. நம்ம நடுற மரம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இடைஞ்சலாயிடக்கூடாது இல்லையா? அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிட்டே நட்டேன். மரம் நட்ட உடனே கொஞ்சம் குருத்துலாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆடு மாடுகள் வந்து கடிச்சு விடும். யார் என்ன நடுன்னு சொன்னாங்களோ அவங்க மாடே வந்து கடிச்சிடும். நான் அவங்கள்ட்ட போய் சண்டைக்கா போக முடியாது இல்லையா? அதன் பிறகு அதுக்கு ஒரு சின்னதாக வேலிட்டு திரும்ப வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகள், தட்டுகள், ஒரு தண்ணி, கழனி தண்ணி, கஞ்சி தண்ணி, மீதம் இருக்கிற சாப்பாடு, கெட்டுப்போன சாப்பாடு, இதெல்லாம் என்ன பண்ணுறது, இந்த மரத்துக்கே கொண்டி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த மரம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே காணொலியை பாருங்கள், சரியான காய். இது மாதிரி என் லைஃப்லேயே முருங்கை மரம் இவ்வளோ காய் பிடிச்சி நான் பார்த்ததே இல்லை. சின்ன மரம் தான். ஒரு கிளையில் ஆயிரக்கணக்கான காய் இருக்கும், என்னால் எண்ண முடியல. அவ்வளோ காய்கள் காய்ச்சி அங்கங்கே தொங்குது. நான் மரத்தை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ காய் காய்க்குதுன்னு என் பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன், என் மனைவிட்டையும் சொன்னேன். ஆகா இது நம்ம கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படின்னு. என் குழந்தை என்ன பண்ணாரு, இப்போ இது வீடியோ எடுத்து போடுப்பா அப்படின்னாங்க. இல்லைப்பா இதெல்லாம் வீடியோ எடுத்தோம்னா கண் திருஷ்டி பட்டு போகும்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல கண் திருஷ்டின்னு என்னன்னு சொல்லி. அப்பா கண் திருஷ்டி பட்டு போகும்பா அப்படின்னு சொன்னேன். குழந்தைங்களுக்கு புரியல. அதன் பிறகு அது 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. காய் அதிகமாக எனக்குள்ளேயே ஒரு ஆர்வம். இந்த மரத்துக்கிட்ட போய் நிற்கிறது, என்னடா இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு அப்படிங்கிறது, என் மனைவியை கூப்பிட்டு காட்டுறது, குழந்தைகளை காட்டுறது. என்னடா இது மாதிரி ஒரு கிளையில கிட்டத்தட்ட 500 காய் 600 காய் வரும். சின்ன கிளை தான், கிளைனா பெரிய கிளை இல்லை. அந்த கிளையோட பருமனே சும்மா ஒரு 3 விரக்கடை மொத்தம் தான் இருக்கும். சின்ன கிளைகள், மரம் வச்ச ஒரு 6 மாதம் தான் இருக்கும். அதில் எவ்வளோ பெரிய கிளைகள் இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துங்க. சும்மா ஒரு 3 விரல் மொத்தம் தான் இருக்கும் கிளையே. ஆனால் அதில் நுனியில் இருந்த காய்கள் 500 காய் 600 காய் எல்லாம் பிஞ்சும் பூவும் உடைக்க காயை பறித்து சாம்பார் வைக்கிற பருவத்தில் ஒரு 10 காய், அப்படியே அடுத்தடுத்த நாளில் பறிக்கிற மாதிரி ஒரு 500 காய் இருக்கும். அந்த எப்படா இவ்வளோ காய் இந்த கிளைகள் தாங்குதுன்னு சொல்லி அதையே நின்று தினமும் வேடிக்கை பார்க்குறது. நம்ம மரத்துக்கு பக்கத்தில் தண்ணி அடிக்கிற பைப்பு ஒன்று இருக்குது. அந்த பைப்புக்கு வரவங்க பூரா பார்க்குறது, என்னடா இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு, இந்த சின்ன மரத்தில் இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு
சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கண் திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்கு. நான் நினச்சேன் இந்த கிளை எதுவும் உடஞ்சாலும் உடஞ்சிரும் அப்படின்னு. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம கண்ணே படுது. பார்த்துட்டு இவ்வளோ காய் காய்ச்சிருக்கான்னு காலையில் எழுந்திரிச்சா போய் அந்த மரத்துக்கிட்ட நிற்கிறது, அடிக்கடி போய் அந்த மரத்தை பார்க்குறது. அப்போ அந்த கண் திருஷ்டி எப்படி பாதிப்படையுது பாருங்கள். நம்ம வேலியெல்லாம் அடைச்சிருக்கோம், முள்ளெல்லாம் வெட்டி போட்டு வேலி போட்டிருக்கோம். பக்கத்தில் மக்காச்சோளம் முத்துச்சோளம் பயிர் பண்ணியிருந்த காடு, அந்த காட்டில் இருந்து சோளம்லாம் உடைச்சிட்டாங்க. அங்கங்கே தட்டைகள்லாம் காஞ்சி போய் கிடந்துச்சு. காட்டுக்காரர் நெருப்பு வச்சுட்டார். நெருப்பு வச்சவர் நம்ம மரத்துக்கு பக்கத்தில் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது தள்ளி சருவெல்லாம் தள்ளி விட்டு நெருப்பு வச்சுட்டார். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சட்ட 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 சட்டன்னு புட்டிச்சிட்டு வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த நெருப்பு பரவி, நான் இந்த முருங்கை மரத்துக்கு போட்டு இந்த வேலிகள் இருக்குல்ல, இதெல்லாம் பிடிச்சி எரிஞ்சு மரத்துலேயே அடித்து மரத்தில் இருந்த காய் அந்த கிளைகள் எல்லாமே காஞ்சி போய் மரம் இப்போ பட்டு போய் நின்றுட்டுருக்கு. இனிமேல் புதுசாக துளிர் விட்டு அதில் கிளைகள் வந்து இனிமேலுக்கு தான் காய் காய்க்கணும். இதன் பிறகு அந்த மரத்தோட நிலை என்னன்னு அது போக போக தான் தெரியும். நாங்கள் பார்த்து இவ்வளோ காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அதை நான் காணொலி எடுத்து வச்சுருந்தேன். அதை இன்னும் பதிவு பண்ணக்கூட இல்லை. இனிமேல் தான் அதை பதிவு பண்ணுவேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கள் கண்ணே பட்டதுனால அந்த மரம் அப்படியே நெருப்பு அனல் பட்டு எல்லாம் பொசுங்கி போச்சு. இது கண்டிஷ்டை நீக்குவதற்காக தான் நிறைய அந்த கண்டிஷ்டியில் நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ் வச்சுருப்பாங்க, பேருந்து வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிஷ்டை நீக்கிறதுக்கு தான் இந்த கருப்பு கயிறு கட்டுறது, எலுமிச்சம்பழத்தை கட்டி விடுறது. அப்போ இந்த கருப்பு கயிறு கட்டினோம்னா டக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு எந்த கலர் தூக்கலாக இருக்கோ அந்த கலர் நமக்கு கண்ணில் பட்டு அந்த கயிறை தான் பார்ப்போம், பேருந்தை பார்க்க மாட்டோம். அந்த கவனத்தை திசை திருப்புவதற்காகத்தான் ஒரு பொருளில் வேற ஒரு கண் பார்வையில் படுற மாதிரி கலர் தூக்கலாக கருப்பு கயிறு கட்டுறது, கண்டிஷ்டி பொம்மைகள் கட்டுறது. ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் கண்டிஷ்டி பொம்மை பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும், அதுங்க தான் அந்த கண் பார்வையானது படும். இந்த பூசணிக்காய் என்ன பண்ணும், இந்த கண்டிஷ்டியை அப்படியே அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கும். அதுக்காக தான் பூசணிக்காயெல்லாம் கட்டுறது. அது மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது. இதுபோல் பட்டறை வச்சுருப்பாங்க, நகர்ப்புறங்களில் பட்டறை வச்சுருப்பாங்க. அந்த பட்டறையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையானா ஒரு படசல் இட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறி பொட்டுக்கல்ல, அவுள்கல்ல, சுண்டல் கல்லை இது போல கொடுத்து வெள்ளிக்கிழமையானா பூஜை செய்வாங்க. அந்த கண்டிஷ்டியை கழிச்சிக்கிறதுக்காகத்தான். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பான், ஆஹா இந்த பட்டறை நல்லா ஓடிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிஷ்டி படும் இல்லையா. அப்போ அந்த நபர்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் அந்த பொறிப்பட்டுகளை கொடுக்கும் பொழுது அவங்க எண்ண அலைகளை மாற்றி அமைக்கும். அது மட்டும் இல்லாமல் கறிக்கொட்டை இருக்குல்ல, கறிக்கொட்டை அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெங்கச்சம் கல், அதுக்கு மேலே கறிக்கொட்டை, பச்சை மிளகாய் அல்லது சிகப்பு மிளகாய், அதுக்கு மேலே எலுமிச்சம்பழம் இப்படிலாம் கோத்து விட்டு வெள்ளிக்கிழமையானா அதை தூக்கி வீசிட்டு புதுசாக கோர்த்து கட்டுவாங்க. பட்டறை, பசு, பேருந்து, கட்டிடங்கள் யாரெல்லாம் கண்டிஷ்டி இருக்குன்னு நம்புகிறாங்களோ அவங்க கண்டிஷ்டியை கழிச்சிக்கிறதுக்காக அல்லது கண்டிஷ்டி பவரை இழுத்துக்கிறதுக்காக தான் கறிக்கொட்டை கட்டுறது. இந்த கறிக்கொட்டைலாம் கண்டிஷ்டி பவரை இழுத்துக்கும். மிளகாயை கோத்து விடுறது, அந்த காரத்தன்மை என்ன பண்ணும், அந்த கண்டிஷ்டியை இழுத்துக்கக்கூடிய பவருக்கு இருக்குங்கிற நம்பிக்கை நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்துச்சு. அது உண்மையும் கூட. நீங்கள் அனுபவத்தின் மூலம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிய வரும். அப்போ கண்டிஷ்டின்றது இருக்குது. அந்த கண்டிஷ்டியை நீக்குவதற்காக தான் குழந்தைங்களுக்கு ஆங்காங்கே பொட்டை வச்சு விடுறது. பேருந்து இருக்குன்னா அதில் வேற மாதிரி கருப்பு கயிறு கட்டுறது, தோரணங்கள் கட்டுறது. வீடுகள் இருந்ததுன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிஷ்டி பொம்மைகள் வைக்கலில் செஞ்சு ஒரு சட்டையை மாட்டி தொங்க விடுறது அல்லது பூசணிக்காய் தொங்க விடுறது. பட்டறைகளில் மிளகாய்கள் கோர்த்த, எலுமிச்சம்பழம் கோர்த்த பழங்கள் கட்டி விடுறது. இப்படி எண்ணற்ற விடயங்கள் இருக்குது கண்டிஷ்டியை நீக்குவதற்கு. அப்போ நம்ம உடல் அழகாக இருப்போம், அழகாக இருக்காங்கன்னு கண்டிஷ்டி போடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் நம்ம மேலே படுற கண்ணை மாற்றி அமைச்சிக்கிறதுக்காக தான் பொட்டு வச்சுக்கிறது, கையில் கயிறு கட்டிக்கிறது, கழுத்துகளில் கயிறு கட்டிக்கிறது, ருத்ராட்சம் கட்டிக்கிறது, கருங்காலி மாலைகள் அணிவது, இதுபோல் விடயங்கள் செஞ்சு நம்ம மேலே விழக்கூடிய பார்வைகளை மாற்றி அமைச்சிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாங்க. ஒரு சிலர் சேவிங் பண்ணவே மாட்டாங்க, முடி அங்கங்கே இருக்கும். அவங்க அழகை விரும்பாதவங்க இல்லை, இந்த கண்டிஷ்டி நம்ம மேலே படக்கூடாதுங்கிறதுக்காக ஏனோ தானோன்னு இருப்பாங்க.
ஆடைகளை புது ஆடையை போட்டு ஒரு சிலர் நல்லா ஸ்டைலாக இருப்பாங்க, அவங்க மேலே கண் திஷ்டி படும், காய்ச்சல் வந்துடும். இப்படி எண்ணற்ற விடயங்கள் இருக்குது கண் திஷ்டியில். அப்போ இந்த கண் திஷ்டி இருக்குங்கிறது உண்மை. உங்கள் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும், நீங்கள் அதை கணிக்க தெரியாமல் இருந்திருப்பீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கண் திஷ்டிங்கிறது இருக்குது, உங்கள் வாழ்க்கையிலும் அதனால் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு யாராவது இந்த காணொளி பார்க்குறவங்க கண் திஷ்டி இருக்கிறது உண்மைன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நண்பர்களே, இது போன்ற இன்னும் பயனுள்ள காணொளிகள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருங்கல் 368 வியூஸ். காணொளி பிடிச்சிருந்ததுன்னா விருப்பம் தெரிவிங்க, பிறருக்கு பகிருங்க. திருஷ்டி நீக்கிறதுக்கு கருங்காலி மாலைகள் அணிஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்த காணொளியின் இடையில கருங்காலி மாலை எங்க, தூய மாலை பெரம்பலூர்ல எங்க கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தோம். நீங்க வெளியூர்ல இருந்தீங்கன்னா கூட அவங்க கொரியர்ல அனுப்புறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. தூய மாலை கருங்காலி மரங்கள் எங்கெல்லாம் இருக்குது, கருங்காலியில எப்படி மாலைகள் செய்கிறாங்க, அந்த மாலை தூய மாலை மலிவான விலையில் கிடைக்கிற இடத்த பற்றி நம்ம காணொளி பண்ணியிருக்கோம். அந்த காணொளி நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்க கைபேசி எண்ணோட நம்ம கொடுத்துருக்கோம். மேலே தெரியுற இந்த காணொலியை தொட்டு பார்த்து அந்த கருங்காலி மாலை மரங்கள் எங்கெல்லாம் இருக்குது விளையுதுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த கொடுத்துருக்கக்கூடிய அலைபேசி எண்ணுக்கு அழைச்சி கருங்காலி மாலைகள் நீங்கள் வாங்கிக்கிறலாம்.